ஐயா பதில் சொல்லட்டும். கல்வியில இலக்கு இல்ல, இங்க மருத்துவத்துல இலக்கு இல்ல, இங்க இருக்கக்கூடிய விவசாயத்துல இலக்கு இல்ல. ஆனா டாஸ்மார்க் மட்டும் டேக் ஆஃப் இலக்கு வச்சிருக்கான். பாருங்க எவ்வளவு கேவலமா அரசுன்னு. டாஸ்மார்க் மட்டும் விற்பனை அதிகரிக்கணும் இலக்கு. எந்த இலக்கு? இப்ப இலக்கை நோக்கி வேலை செய்வதற்கு அரசு அதிகாரியை தூண்டுவதால் அவன் எப்படியாவது கடையை திறந்து விற்க வருமானத்தை கொண்டு வந்து வருமானம் ஆட்ட போது இந்த வருமானம் அரசுக்கான வருமானம் இல்ல. குறிப்பா சொல்ல போனா மன்னார்குடி குடும்பத்துக்கும் கோவால குடும்பத்துக்கு போற வருமானம். ஏன்னா 4 பெரும் முதலாளிட்டு இருந்தா வாங்குறாங்க. சரக்கு உற்பத்தி செய்வது யாரு? அரசு, தமிழ்நாடு அரசு இல்லையே. சரக்கு உற்பத்தி செய்வது 4 ஏஜென்ட். இங்க இருக்க 4 ஏஜென்ட் யார்? ஒரு டிஆர் பால் விற்கிறாரு, ஒரு சசிகலா குடும்பம். திமுக அதிமுக சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் சாராய ஆலை நடத்துறான், அவன்கிட்ட இருந்து கொள்முதல் பண்றான். கொள்முதல் பண்ணி விற்கிற ஏஜென்ட் வேலையை கவர்மெண்ட் செய்யுது. விற்கிற ஏஜென்ட் வேலை கவர்மெண்ட். இவனுக்கு 3% லாபம். அப்படின்னா 90 விழுக்காடு லாபத்தை சம்பாதிக்க பெரும் முதலாளி யாரு? ஆளுங்கட்சியை கைக்குள் வச்சிருக்கிற 2 குடும்பம் தான். திமுக குடும்பம், அதிமுக குடும்பம். 2 குடும்பம் வாழ்வதற்கு இது அரசு வருமானம் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் நான் வருமானத்துக்காக வைக்கிறேன், வருமானத்தை வைக்கிறோம். ப்ராஸ்டியூஷன் நல்ல வருமானம் இருக்கு சார், இதை நடத்திட்டு போலாமே. அது மட்டும்